Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். சாவித்திரி போலவே தானும் வரணும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருப்பார். அவங்க நினைப்பாங்க. இப்போ எங்கே அந்த சாவித்திரியுடைய போஸ்டர் பார்த்தாலும் போய் சாவித்திரியை டிஸ்டிப் சுற்றுறது, அப்படியே கிஸ் அடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சாவித்திரி மாதிரி தானும் வரணும் அப்படின்னு தான் சில்க் ஸ்மிதா நினச்சாங்க. அந்த ஆம்பிஷனோடு தான் அந்த தேவதாஸ்ன்னு சொன்னாலே அவங்க அந்த கொஞ்சம் அந்த பிரியப்பட்டு அந்த பாடல் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள சினிமாவுக்குள்ளே போகும்போது டச்சப் கேலாக போகும்போது அது சினிமாவுடைய பிரம்மாண்டம் தெரியுது. அது பல பேர் வர்றாங்க போகிறாங்க. அப்போது இவங்க அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அப்போது சில்க் ஸ்மிதா அப்போ விஜயலட்சுமி ரொம்ப குண்டாக இருந்தாங்க. ஏன்னா சினிமா நடிகைங்கிறது என்னென்னா ஒரு தங்க கூண்டில் இருக்கிற கிளி மாதிரி தான். அவங்களுக்கு அந்த கூண்டு மட்டும்தான் தெரியும். நீங்கள் போடுற அந்த நெல் உணவு அதுதான் தெரியும். நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் பேர்னால் உங்கள் பேர் தான் சொல்லுவாங்க. மற்றவங்க பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுதான் தெரியும். சினிமாவை தாண்டி அவங்க வேறு தெரியாது. இவங்களும் அப்படி தான். ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் இருந்தால் அவர் தான் அவங்களுடைய கால் ஷீட்டு மேனேஜர் உட்பட எல்லாம் பார்த்துக்கிட்டார். அவர் தான் கவனிச்சுக்கிட்டார். அதனால் அவர் சொல்கிறது மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு உலகம் வெளியே தெரியாது. பெரிய ஹீரோயின்களுக்கு அவங்க மேலே ஒரு பொறாமை தான். எல்லாம் சில்க்குன்றானுங்க, எங்களை விட அவ்வளோ சில்க் பெருசாக, நாங்கள் தான் ஹீரோயின் அப்படிம்பாங்க. அந்த ஹீரோயினுக்கு இணையாக இவங்க சம்பளம் வாங்குவாங்க. ஹீரோயின் மாதிரி ஹீரோயினே கண்டிஷன் போட மாட்டாங்க, இந்த காஸ்டியூம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இவங்க அப்படி கிடையாது. அப்போ சிவாஜி அவர்கள் செட்டுக்கு வந்தப்போ அவங்க மரியாதை கொடுக்கல, உட்காந்துருந்தாங்கன்னு மாதிரி சொல்கிறாங்களே சார். ஆமாம், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க. சிவாஜி உள்ளே நுழைஞ்சார். எப்போவுமே சிவாஜி எம்ஜிஆர் போல் பெரிய நடிகர்கள் வரும்போது எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த டைரக்டர், ஹீரோஸ் எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. இவங்க எந்திரிச்சு நிற்கலை. லக்ஷ்மி கூட பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க. இல்லை, சிவாஜிக்கு மிகப்பெரிய ஹீரோ, அவர் மிகப்பெரிய நடிகர், அவருக்கெல்லாம் நீங்கள் எந்திரிச்சு நிற்காமல் இந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்துருக்கே அப்படி எல்லோருக்கும் கோபம். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிறைய நடிகைகள் பாத்தீங்கன்னா திரைத்துறையில பெரிய உச்சத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க இன்னும் பல வருஷத்துக்கு திரைத்துறையை ஆளுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட மரணம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில தான் இருக்கு. அந்த விதத்துல பார்க்க போனோம்னா சில்க் ஸ்மிதா அவர்கள், அவங்களோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு 5வது 6வது வரைக்கும் தான் படித்தாங்க. அவங்க இந்த கிராமத்தில் அவங்க அம்மா ஒரு கூலி தொழிலாளி, இந்த விவசாய கூலி, இந்த மாதிரி வீடுகளில் போய் வேலை பார்க்குறது. இவங்க தம்பி ஒருத்தர் இருந்தார். இவங்க பேர் விஜயலட்சுமி அப்படின்னு தான். விஜயவாடா அந்த சைடில் தான் அவங்க வீடு. ஆந்திரா. ஆமாம், ஆந்திரா சைடில் ஒரு வில்லேஜ் குக்கிராமத்தில் தான் இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு குடிகாரங்கிறத விட அவங்க அப்பா இவங்க வளரும்போதே அவங்க அப்பா அவங்கள விட்டு ஓடி போயிடுறார். வேற ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு ஓடி போயிடுறார். அதனால் அந்த சூழ்நிலையில் தான் இவங்க ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் வளர்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு படங்கள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா ஒருத்தர், அன்னபூர்ணி என்னமோ அவங்க பேர், அவங்க தான் இவங்க படம் பார்க்க போகும்போது இவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே டென்ட்டு கொட்டை இந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும். அங்கே போய் படம் பார்க்க போவாங்க. அவங்க கூட போயிட்டு தான் வருவாங்க. அப்படி போகும்போதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்ச படம் தேவதாஸ் ரொம்ப பிடிக்கும், சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும். சாவித்திரி போலவே தானும் வரணும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருப்பார். அவங்க நினைப்பாங்க. இப்போ எங்கே அந்த சாவித்திரியுடைய போஸ்டர் பார்த்தாலும் போய் சாவித்திரியை டிஸ்டிப் சுற்றுறது, அப்படியே கிஸ் அடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சாவித்திரி மாதிரி தானும் வரணும் அப்படின்னு தான் சில்க் ஸ்மிதா நினச்சாங்க. அந்த ஆம்பிஷனோடு தான் அந்த தேவதாஸ்ன்னு சொன்னாலே அவங்க கொஞ்சம் அந்த பிரியப்பட்டு அந்த பாடல் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள தேவதாஸ் அப்படிங்கிற அந்த பாடல். ஏன்னா அந்த தேவதாஸுங்கிற கதை உங்களுக்கு வங்காளத்தில் தொடங்கினாலும் கூட பல தடவை பல மொழிகளில் வந்த படம். ஹிந்தியிலே 2 தடவை 2 தடவையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. ஒன்று திலீப் குமார் நடித்தார், இன்னொரு வாட்டி ஷாருக் கான் நடித்தார். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம். அதில் சாவித்திரியுடைய கேரக்டர் பார்த்த பிறகு தன்னை ஒரு நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசை அங்கே கிராமத்தில் இருக்கும்போது அவங்களால முடியாது. அப்படி படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவங்க அம்மா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ரொம்ப ஒருமையான சூழ்நிலை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அங்கே போனால் அவன் அதுக்கு மேலே அங்கே போனாலும் பசி பட்னியாக இருக்க வேண்டியிருக்கு. இவனை கல்யாணம் பண்ணிட்டு பசி பட்னியாக இருக்கிறதோட பேசாமல் அம்மா கூட இருந்தலாம். மறுபடியும் அங்கேருந்து வந்துடுறாங்க. மாமியார் கொடுமையும் இருந்துச்சு. மாமியார் கொடுமை கிடையாது. ஓகே. அவர் ஒரு அவன் குடிகாரன்.
கூலி போயிட்டு இப்போ ஒரு கூலி செஞ்சுட்டு வந்துட்டு அந்த காசை வச்சு அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு அங்கேயும் பசி பட்டினி தானே, எதுக்கு இந்த குடிகாரனோட வாழணும்னு அதோடு அந்த ஒரு 2 நாளும் 3 நாளுக்குள்ளே திரும்பி வந்துடுறாங்க அவங்க. அதுக்கு பிறகு அந்த அன்னபூர்ணிங்க இருக்காங்களே, அவங்க வந்து சென்னை கூட்டிகிட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நடிகை ஒருத்தர் இருக்காங்க, அவங்க படம் நடிகை. அவங்க ஃப்ரெண்டு, அவங்கள பிடிச்சி நான் உனக்கு எப்படியாவது உன்னை சினிமாவில் சேர்த்துறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்படி தான் முதல்ல வந்து அந்த பிராட்வேல, அதாவது அப்போ பாரிமுனைன்னு சொல்லுவோம், பிராட்வேல வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பிராட்வேல இருக்கிற ஒரு சத்திரத்தில் தான் தூங்கி எழுந்திரிச்சு அந்த வழக்கமான அந்த பாத்ரூம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த குளிக்க 2 ரூபா கொடுத்து அந்த மாதிரி பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வர்றாங்க. அங்கே அந்த பழைய நடிகைகிட்ட பேசும்போது, இப்போ நான் ஒன்றும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன், நான் வயசாகிடுச்சு, எனக்கு ஒன்றும் இது கிடையாது. இப்போது வந்து ஒரு அபர்ணான்னு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்ககிட்ட வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவைன்றாங்க, வீட்டு வேலைக்கு போங்க, அப்படியே நீங்கள் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே வந்து தான் அவங்க வந்து இவங்ககிட்ட அந்த அபர்ணாக்கிட்ட வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே வீட்டில் வந்து முறவாசல் பண்ணுறது, அது இது பண்ணுறது, இவங்க கை காலை பிடிக்கி விடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு டச்சப் கேலாக போகிறாங்க. சினிமாவுக்குள்ளே போகும்போது டச்சப் கேலாக போகும்போது அது சினிமாவுடைய பிரம்மாண்டம் தெரியுது, அது பல பேர் வர்றாங்க போகிறாங்க. அப்போது வந்து இவங்க அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அப்போது சில்க் சுமிதா அப்போ வந்து விஜயலட்சுமி ரொம்ப குண்டாக இருந்தாங்க. இப்போது வந்து யாரும் வந்து அவங்க மேலே ஒரு பிரமிப்பெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு குண்டா ஒரு பொண்ணு இருக்குது அவ்வளோதான், அதை வந்து ஒரு நாட்டுக்கட்டைன்னு சொல்லிப்போம், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இவங்க தான் அந்த அன்னபூர்ணிங்கிறவங்க தான் வந்து அந்த சலீம் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போயிட்டு, இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று கற்றுக் கொடுத்துருங்க, பாவம் அது பொழைச்சிக்கும், அது ஊருக்கு யாருக்கும் உறவு ஒன்றும் கிடையாது, யாருமே சினிமா தெரியாது, அதுக்கு நீங்கள் ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதை ஆடிட்டு ஏதோ பொழைச்சிக்கும், உங்கள் பேர் சொல்லி சரி வா அப்படின்னு ஒரு மாதத்தில் ஒரு டான்ஸ் ஒன்று கற்றுறாரு. அந்த டான்ஸ் வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அவங்க மாறுறாங்க. அதுக்கு பிறகு அந்த டான்ஸ் வைக்கிறாங்க, இவங்க கூட டச்சப்பாக இது பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறைய இதாகிட்டு இருக்கும்போது வினு சக்கரவர்த்தி பார்த்து தான் இவங்களை வந்து அந்த வண்டி சக்கரம்ங்கிற படத்தில் அதற்கிடையில் அவங்க சைடு கேரக்டரும் நிறையா பண்ணாங்க, சின்ன கேரக்டர் பண்ணாங்க, 1-2 பண்ணாங்க, அது பெருசாக இல்லை. மலையாள படத்தில் ஒன்று ஜலகிரடை பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆள் மாதிரி செட்டில் ஒரு 10 பெண்களில் இவங்களும் ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அருவருப்பாக தெரிஞ்சது. முதல் முறையாக வந்து ஒரு கிராமத்தில் இருந்து வந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன ஒரு டவுசர் போட்டு நிற்கிறது அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு யாராச்சும் ஒரு துண்டு கொடுங்களேன், நான் போத்துக்கிறேன் அப்படின்லாம் கேட்டுருப்பாங்க பல பேர். எல்லாரும் பார்த்துட்டாங்க, என்னைய காட்டு இது பண்ண போகிறப்போ அப்படின்ட்டாங்க. அது அப்படியே சகிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அவங்கள மோல்டு பண்ணி மாற்றுறது யாருன்னா வினு சக்கரவர்த்தி தான் மாற்றினார். அவர் தான் கூட்டிகிட்டு மைசூருக்கு அவரே சிவகுமாரே பார்க்குறாரு, என்னப்பா கறி கட்ட மாதிரி இருக்குது, இவ்வளோ கருப்பாக இருக்குது, குண்டாக இருக்குது, இந்த பொண்ணை பிடிச்சி நீ என்ன பண்ண சொல்கிற, இது சாக்னா கடைக்கெல்லாம் அதாவது இந்த சாராய கடை பக்கத்தில் வந்து இது விற்பாங்க, இந்த கறி மீன் அப்புறம் ஊறுகாயெல்லாம் விற்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேள் அது, அந்த மாதிரியான கேளுக்கான ஒரு கெட்டப் அது. அந்த கெட்டப்பு தான் அவங்க வந்து போடுறாங்க. அப்போ தான் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் சரி நான் அவங்கள மாற்றுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய ரூமுக்குள்ளே வச்சு அவங்கள டெய்லி வந்து பயிற்சி கொடுத்து ஒரு 10 நாள் அப்படியே அந்த கேரக்டரை மாற்றுறாரு. அவர் தான் வந்து அவங்களுக்கு சில்க் சுமிதான்னு பேர் வைக்கிறார். சில்க்குன்னு கிடையாது, சில்க்குங்கிறது அந்த கேரக்டரோட நேமு. அதில் வந்து அவருக்கு சுமிதா பட்டேல் நடிகை மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு பிடிக்கும். இவருக்கு வினு சக்கரவர்த்தி, எனக்கு பிடிச்ச நடிகை சுமிதா பட்டேல், அதனால் உனக்கு சுமிதான்னு பேர் வைக்கிறேன்னு வச்சார். அந்த படத்தில் வந்து வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை சிலுக்குன்னு கையால் வாங்கி குடி கொஞ்சம் குப்புன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி அப்படிம்பாங்க. அந்த சிலுக்குங்கிற கேரக்டரில் தான் நடிப்பாங்க. அந்த படத்துலேருந்து இவங்க சிலுக்குன்னு பேரே வந்தாச்சு, சில்க் சுமிதான்னு மாறிட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படி தான் அவங்களுடைய லைஃப் அப்படியே தொடங்கி தான் அவங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக மாறிடுறாங்க. சினிமாவில் வந்து கவர்ச்சி நடிகைகள் நிறைய பேர் இருந்தாங்க. உங்களுக்கு இந்த டிஸ்கோ சாந்தி அதுக்கு பிறகு தான் வந்தாங்க. டிஸ்கோ சாந்தி இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்புறம் ஆனால் கருப்பாக இருக்கவங்க அந்த மாதிரி கேரக்டர்லையும் நடிக்கலான்றதை உடைச்சது கருப்பு கொஞ்சம் அதுக்கு பிறகு சினிமாக்குள்ளே வரும்போது கொஞ்சம் அப்படியே நிறம் மாறுது. அவங்க வந்து அவங்களுடைய அந்த காந்த கண்கள் இருக்கு இல்லையா, அவங்கள ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் இந்த பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அவங்க அப்படியே வசப்பட்டு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும். அவர் டான்ஸு அதெல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பாங்க.
அப்போது வந்து உங்களுக்கு ஜோதிலட்சுமி இவங்க எக்கச்சக்கமாக இருந்து அவங்கெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போகும்போது இவங்க வந்து இவங்களுடைய கொடி பெருசாக பறக்குது. ஏன்னா ஒரு ஹீரோயினுக்கு இவங்க ஒரு படத்தில் ஒரு டான்ஸ் ஆடினாலும் கூட ஹீரோயின் வாங்குகிற சம்பளம் இவங்களுக்கு கொடுத்தாங்க. சம்டைம்ஸ் அதிகமாக கூட ஆமாம், வாங்கியிருக்காங்க. ஹீரோயினுக்கு இணையாக அவங்க கொண்டாடப்பட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதிகமாக சொல்லுவாங்க, என்ன சார் இந்த படத்தில் யார் சார் நடிச்சிருக்காங்க, லிஸ்ட்டு கேட்பாங்க. இன்னாருண்டா சில்க் இல்லையா, இல்லை சார், சரி ஏதாச்சும் ஒரு பாட்டாவது வைங்க அப்போ தான் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படிம்பாங்க. சில்க் சுமிதா இருக்காங்க அப்படிங்கிற அதுக்காக வாங்கிடுவாங்க. அதான் சில்க் இருந்தாவே படம் ஓடிடும். அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு கிரேஸு. அதே மாதிரி அவங்க வந்து அவங்கள பார்க்கணும், இது பண்ணணும், அந்த அளவுக்கு கூட்டம். அது மட்டும் இல்லை, நடிகர்களே பெரிய பெரிய நடிகர்களே வந்து அவங்க கூட நடிக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். அவங்க கால் ஷீட் இருந்தால் தான் படமே நடிப்பேன். அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க, அவங்க வச்சு ஏதாச்சும் ஒரு கிளப் டான்ஸோ ஏதாச்சும் ஒரு சீனோ ஏதாச்சும் வச்சுக்கோங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்காக ஒரு சீன் உருவாக்கி அதை பெரிய பெரிய ஹீரோக்கள் விரும்புவாங்க. ரஜினி சார், கமல் சார் கூட வந்து அவங்களுக்கு பொன்மேனி உருகுதே அந்த பாட்டுக்கெலாம் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது இதில் ஊட்டியில் பனி பெய்கிற நேரம் அது. அதில் வந்து அந்த படியில் வந்து அந்த காஸ்டியூம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காஸ்டியூம் தான் இருக்கும். அந்த காஸ்டியூம் வச்சு நீங்கள் இப்போ ஊட்டியில் மலைக்கு மேலே நீங்கள் போய் காணோம் அப்படின்னா யாராலும் முடியாது. நாங்களே ஒரு முறை நாட்டாமை ஷூட்டிங் போயிருக்கோம். நாட்டாமை ஷூட்டிங்கு வந்து மீனா பொண்ணு சாங் எடுத்தாங்க. அது மலைக்கு மேலே, ஊட்டியில் வந்து 1000 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு மலை, அதில் தான் அங்கே இந்த சாங்கு. நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது கை இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு குளிர். பிரியாணி சுட பிரியாணி சாப்பிடும்போது கை அப்படி நடுங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த பொன்மீனி உருகுதேங்கிற அந்த சாங் வந்து நீங்கள் ஆடணும். அப்படி ஆடும்போது நீங்கள் வந்து குளிர் காட்டக்கூடிய முகத்தில் குளிர்ற மாதிரி தெரியக்கூடாது. முகத்தில் அந்த குளிருக்கான அந்த இது வரும் இல்லையா, செவப்பாக மாறுறது இதெல்லாம் வரவே கூடாது. அந்தளவுக்கு கேமரா பார்க்கக்கூடிய ஒரு பாலு மகேந்திரா. அதில் வந்து அப்போ சொல்லியிருப்பாங்க, அவங்க பேசாமல் இந்த சினிமா விட்டே போயிடலாம் போருக்கு, தாங்க முடியல, அவ்வளோ இதாக இருக்குது இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நான் நாம் டான்ஸ் ஆட வேண்டியிருக்கு அப்படின்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், இந்த சினிமாவை வேண்டாம் அப்படின்னு வெறுத்தேன். ஆனால் அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த சாங் பார்க்கும்போது எனக்கு வந்து பட்ட கஷ்டமெல்லாம் அங்கேயோ போயிடுச்சு. அந்தளவுக்கு அந்த சாங்குக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படின்னாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சாங்காக இது பண்ணி தான் அவங்க வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் வந்தாங்க. எங்கோ போக வேண்டியது கடைசியில் வாழ்க்கையினுடைய ஓட்டம் மாறிவிடுச்சு. ஏன்னா சினிமா நடிகைங்கிறது என்னென்னா ஒரு தங்க கூண்டில் இருக்கிற கிளி மாதிரி தான். அவங்களுக்கு அந்த கூண்டு மட்டும்தான் தெரியும். நீங்கள் போடுற அந்த நெல் உணவு அதுதான் தெரியும். நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் பேர்னா உங்கள் பேர் தான் சொல்லுவாங்க. மற்றவங்க பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுதான் தெரியும். சினிமாவை தாண்டி அவங்களுக்கு வேறு தெரியாது. இவங்களும் அப்படி தான். ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் இருந்தால் அவர் தான் வந்து அவங்களுடைய கால் ஷீட்டு மேனேஜர் உட்பட எல்லாம் பார்த்துக்கிட்டார். அவர் தான் கவனிச்சுக்கிட்டார். அதனால் அவர் சொல்கிறது மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு உலகம் வெளியே தெரியாது. அதை மீறிய ஒருத்தரை லவ் பண்ணாங்க. இவரால் வந்து அதை தாங்க முடியலை. ஒரு லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ண ஐடியா வச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தரை லவ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காக நகை நட்டு எல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா இதை தெரிஞ்சு அதுக்கு பிறகு வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்ட்டாங்க. அது கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க, சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பரபரப்பாக பெருசாக பேசப்பட்டது. ஒரு நாள் முழுக்க கொலை செய்யப்பட்டார்னு பேச்சு. மறுநாள் பார்த்தா அது போலீஸ் தரப்புலேருந்து இதெல்லாம் பேசும்போது அது வந்து தற்கொலைன்னு மாறி போச்சு. அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகைகளாலும் சொல்லப்படுறாங்கல்ல சார், அந்த திமிருக்கு என்ன காரணம் சார்? திமிரெல்லாம் கிடையாது, திமிரெல்லாம் கிடையாது. அந்த அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி, ரொம்ப குழந்தை. அவங்க பேசுவாங்களே அதான் நிஜமான வாய்ஸு. நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு ரொம்ப ஒரு குழைவாக அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அப்படி தான் அவங்க. ஒரு சாக்லேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5 ஸ்டார் பண்ணி ஏதாவது சாக்லேட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்கி ஹாய் அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த ஒரு குழந்தை மாதிரியான ஒரு சுபாவம். அது இவங்க தான் அந்த ஒரு மாஸ்டர் சொல்லுவாங்க, புலியூர் சரோஜா மாஸ்டர் தான் சொல்லுவாங்க, எந்த மாதிரி ஒரு ஒரு கடினமான இதாக இருந்தாலும் கூட டான்ஸாக இருந்தாலும் எனக்கு வராது காது, நீ ஆடுடி உனக்கு தெரியும்டி அப்படின்னு வா ஒரு சாக்லேட் சாப்பிட்டு நீ ஆடு அப்படின்னா சாக்லேட் சாப்பிட்டு உட்காந்து பார்த்து அவங்க சொல்கிற மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அவ்வளோ கடினமாக இருந்தாலும் ஆடிப்பா இது பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஒரு குழந்தை மாதிரியே என்கிட்ட எல்லாமே பேசும், என் மடியில் தூங்கிடும், மடியில் படுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன கொஞ்சம் அதாவது ஒரு பெரிய ஹீரோயின்களுக்கு அவங்க மேலே ஒரு பொறாமை தான். எல்லாம் சில்க்குன்றானுங்க, எங்களை விட அவ்வளோ சில்க் பெருசாக
நாங்கள் தானே ஹீரோயின் அப்படிம்பாங்க. அந்த ஹீரோயினுக்கு இணையாக இவங்க சம்பளம் வாங்குவாங்க. ஹீரோயின் மாதிரி ஹீரோயினே கண்டிஷன் போட மாட்டாங்க, இந்த காஸ்டியூம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கான காஸ்டியூம் அவங்களே ரெடி அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. பண்ணுவாங்க. அந்த காஸ்டியூம் பிடிக்கலன்னா நான் நடிக்க மாட்டேன், தேவையில்லை எனக்கு, நீங்களே வச்சுக்கங்க, நான் நடிக்க மாட்டேன்னு போயிடுவாங்க. அப்புறம் கெஞ்சி குஞ்சி மறுபடியும் கூப்பிட்டு வந்து அவங்க உட்கார வச்சு, இல்லை நீங்கள் அவங்க விரும்புகிற மாதிரி காஸ்டியூம் இது பண்ணி, அந்த காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த நகாசு விலைகள், அந்த மூக்குத்தி உட்பட எல்லாமே காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் சில நேரங்கள் அவங்களே வாங்குவாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்து அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணி போடுவாங்க. அப்போதான் அந்த சாங்குக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில நேரங்கள் அந்த காஸ்டியூம் அவங்களே பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பல ஹீரோயின்கள் என்ன பண்ணுவாங்க, ஓசியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சிரிச்சு, சார் நான் வச்சுக்கிறேனே சார் அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க காசு கொடுத்துருவாங்க, அந்த காஸ்டியூம் காசு கொடுத்து, எனக்கு பிடிச்சிருக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது. ஏன்னா ஒரு எல்லோருக்கும் உதவக்கூடிய நல்ல தன்மை உள்ளவங்க. பெரிய நடிகைகளில் யாராவது வந்து உங்களுக்கு கூட நடிக்கிறவங்கள கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க வந்து ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் சமயத்தில் வந்து ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லைட் மேன் இவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 50-60 பேர் வருவாங்க. அவங்கள எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லோருக்கும் இந்த வேட்டி சட்டை கொடுத்து, வேட்டி புடவை எல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போவே அதுக்கு பிறகு தான் மற்ற நடிகர்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போவே அவங்க அந்த மாதிரி எதுவுமே ஒரு சின்சியராக பண்ணோன்னு பார்ப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அந்த சாங்குன்னா அந்த சாங்கை எப்படி பண்ணணும் உட்காந்து மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிட்டு இப்படி தான் பண்ணணும்னு ஒரு மெனக்கெடல் இருக்கும். அந்த மெனக்கெடல் வந்து அதை தான் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் சில்க்கு பேசப்பட்டது. மற்ற ஆர்டிஸ்ட் அப்படி கிடையாது. சரி இது டான்ஸ் அப்படியா சார், அப்படியா சார், அப்படி கடற்கலான்னு ஆடிட்டு டக்குன்னு வேறு இதுக்கு போயிடுவாங்க. அது கிடையாது. இவங்க 4 நாள் ஆனாலும் சரி அந்த சாங் இப்படி வந்தால் தான் உண்டு. கொடுக்குற காசுக்கு உண்மையாக உழைக்கணும். ஆமாம், இப்படி தான் இருக்கணும், இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன்பாங்க. ஒரு உதாரணமாக சொன்னோம்னா, நீங்கள் அந்த ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு வானொலி நிலையத்தில் வந்து உங்களுக்கு ஒரு இது பண்ணாங்க தீபாவளி சமயத்தில். சில அப்போலாம் இந்த காலத்தில் கிடையாது, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வானொலி அன்றைக்கி வந்து தீபாவளி அன்றைக்கி வந்து நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, நடிகர்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 பாடல் நீங்கள் இது பண்ணணும், சில ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி இது பண்ணணும், சில பாடல்கள் செலக்ட் பண்ணி தரணும்னு சொல்லும்போது 150 பாடல்கள் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் தேவையான 6 பாடல் தான். 150 பாடல், அதுக்காக ஒரு மாதம் மெனக்கெட்டாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பைசா கிடையாது. 150 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு செக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் வானொலி நிலையத்துலேருந்து. அதெல்லாம் அவங்களுக்கு காசு கிடையாது. அந்த சின்சியராக பண்ணணும், அந்த நிகழ்ச்சி பண்ணாலும் சின்சியராக பண்ணணும்னு நினச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு எதையும் ஒரு டெடிகேஷனாக அதே சமயத்தில் ஒரு நீங்கள் அதை ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுறதுக்கு காரணம். பிரபு வந்து நடித்த முதல் படம் ஹீரோயின் தான் இவங்க தான். காளிதாசன், கண்ணதாசன் இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த பாடல் அதுதான். அப்போ வந்து சிவாஜி அவர்கள் செட்டுக்கு வந்தப்போ அவங்க மரியாதை கொடுக்கல, உட்காந்துருந்தாங்கன்னு மாதிரி சொல்கிறாங்களே சார். ஆமாம், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க. சிவாஜி உள்ளே நுழைஞ்சார். எப்போவுமே சிவாஜி, எம்ஜிஆர் போல் பெரிய நடிகர்கள் வரும்போது எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த டைரக்டர், ஹீரோஸ் எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. இவங்க எந்திரிச்சு நிற்கலை. லக்ஷ்மி கூட பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க. ஏன்னா சிவாஜிங்கிற மிகப்பெரிய ஹீரோ, அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருக்கெல்லாம் நீங்கள் எந்திரிச்சு நிற்காமல் இந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்துருக்கே அப்படி எல்லோருக்கும் கோபத்தோடு போயிட்டு சிவாஜிக்கிட்டேயும் சொன்னாங்க. அவர் அந்த பொண்ணு அது கால் மேலே கால் போட்டிருக்கு, என்ன நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் அப்படி இப்படின்னாங்க. ஏன்னா சில பேர் வந்து அவன் தூக்கிடுங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்து சிவாஜியால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து சில்க் ஸ்மிதா நடிக்குதுன்னு சொன்னோம்னா ஓகே, நான் அந்த படத்துக்கு ஓகே ஆனது. அப்போ சிவாஜி வந்து ஒருப்பா அவள் கால் மேலே போட்டு உட்காந்துருக்கு, அதுக்கு என்ன, அதுக்கு விடு, ஏன் அதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு விடுன்ட்டார். அப்புறம் லக்ஷ்மி வந்து கேட்டாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட், அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அவரை கூட நீங்கள் மரியாதை கொடுக்காம நீ கால் மேலே கால் போட்டிருக்கே அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அவங்க விளக்கமாக உண்மையை சொன்னாங்க. அக்கா, நான் கால் மேலே கால் போட்டேன் எதுக்குன்னா, நான் இத்தூண்டு தான் ட்ரெஸ்ஸு, அது ஒரு சின்ன துணி, ஒரு பாதி முக்கால்வாசி தொட தெரியுது. இதை இப்படி உட்கார்ந்தோம்னா அசிங்கமாக தெரியும் அந்த போஸு. கால் மேலே கால் போட்டதுன்னா எனக்கு அந்த போஸில் வந்து வேறு அசிங்கமாக தெரியாதுங்கிறனால அப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓ சாரிடி, உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லியிருப்பாங்க. அது அந்த சூழ்நிலையை பொறுத்து. எம்ஜிஆர் வந்து அலைகள் ஓய்தில்லை படத்தை பார்த்து அதுக்கு தான் விருது கொடுத்தாரு. என்னப்பா இவங்க பேர் வந்து சில்க் ஸ்மிதான்றீங்க,
ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு, நல்லா இருக்குது இந்த பொண்ணு, எதுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருப்பார். பாராட்டினார் அந்த படத்துக்காக. அதில் தான் அவங்க ஆனா குணச்சித்திரம். அது மட்டும் இல்லாம அவர் கூப்பிட்டுமே ஒரு நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்ற மாதிரியான இதுவும் சொன்னாங்க. எம்ஜிஆரா? ஆ. இல்லை அந்த நேரத்தில் இவங்க வந்து பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஒரு சில படங்கள் எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சாங்க, பயங்கர பிஸியாக இருந்தாங்க, அதனால் முடியாது இருக்காது. அதனால தான் மொத்தம் இவங்க அவர் கூப்பிட்டெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க, இல்லாட்டி யாராக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு சுபாவம். ஏன்னா சத்யராஜ் கூடவே நீங்கள் டான்ஸ் பண்ண மாட்டேன்ட்டேன். அவன் உயரமாக இருக்கான், அவன் கூடலாம் நான் டான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இல்லைம்மா அப்படின்னு அப்புறம் வந்து அவர் பெரிய ஜமீன்தார் வீட்டு பையன், பாவம் நான் நொடிச்சு போய் சினிமாவுக்கு வந்திருக்கார், பாவம் நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன பிறகு அவர் கூட நடித்து அது பிறகு அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்படி தான் அந்த ஒரு இதுதான் அவங்க எதையா இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பெண்களுக்கு வந்து ஒருத்தர் முன்னுதாரணமா இருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அப்ப பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அவங்களே இவங்களை பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். சில்க் ஸ்மிதாவா? இல்லை அந்த சொல்லியிருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இவங்க வந்து ஒரு நல்ல நடிகைங்கிற இதுதான் ஒரு டெடிகேஷன். அது ஒரு அவங்களுடைய பார்த்து முகத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஈர்ப்பாக இருக்கும், அதனால் சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு கவர்ந்த நடிகைன்னு வேறு அவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சும்மா இவங்க கேட்கும்போது சொல்லியிருக்கலாம். அது சினிமா இங்கே வந்திருக்கும்போது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. எம்ஜிஆர் முதல்வர் ஆன பிறகு அந்த சமயங்களெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வார பத்திரிக்கையில் வந்து அவங்களோட இதை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்ற மாதிரி பிரமிச்சு கேட்டிருப்பாங்க. ஒரு ஃபோட்டோஸ் பார்த்து கேட்பாங்க, இது நல்லா இருக்குது அந்த ஃபோட்டோஸு. ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு போஸ்டும் அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும், அழகாக இருக்கும். அதை கேட்டு சொல்லியிருப்பாங்க. ஆண்களுக்கு ஈக்குவலான டெடிகேஷன். ஆமாம், ஆண்கள் வந்து நீங்கள் வந்து ஆண்கள் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க, அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருந்தாங்க. கடைசி அவங்க சாகும்போது கூட அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு கலை இருந்தது. நானே பார்த்துருக்கேன். அந்த இறந்து அவங்க பாடி எடுத்துகிட்டு போகும்போது குமரன் காலனியில் தான் இருந்தாங்க. அதுலேருந்து அப்படியே பாடி எடுத்துகிட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போது வந்து நான் வேற ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துருந்தேன், போலீஸ் செய்தின்னு வச்சுட்டு அதில் ஒர்க் பண்ணேன். அப்போ பார்க்கும்போது அந்த முகத்தில் வந்து மஞ்சள் சாரி கட்டி அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க. ஆனால் என்ன, அந்த அங்கே இதுக்கு போன பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே வந்து அவங்கள அவ்வளோ இதாக பார்த்துக்கல, ஒரு நியூடாக அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. அதில் பெரிய பெரிய விஐபிகள் சில பேர் வந்து பிளாக் டிக்கெட் கொடுத்து பார்ப்பாங்களே, அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்துட்டு தொட்டு பார்த்துலாம் போனாங்க, பெரிய பெரிய விஐபிகள். ஆனால் அவங்க இறந்ததுக்கு திரைத்துறையிலேருந்து யாருமே அவங்களுக்கு போய் பார்க்க கூட இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள் யாரும் வரல. அவங்க கூட நடிக்கணும்னு நிறைய பேர் விரும்பினாங்க. விரும்பிய ஆட்கள் யாருமே அவங்க இறந்தப்போ போய் ஒரு பெருசாக போய் அவங்களுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கவோ அந்த இதுக்கோ போவோ பண்ணல. இதெல்லாம் கொஞ்சம் நடந்தது. சரி, என்ன பண்ணுறது, சினிமாங்கிறது அதுதான். ஆனால் அவங்க எழுதி வச்ச லெட்டருமே அவங்க அம்மா தம்பி சார்பில் பார்த்தீங்கன்னா அது எங்கள் மக கையெழுத்தே கிடையாது. ஆமாம், அதாவது அவங்க அதில் நிறைய சந்தேகங்கள் கிளப்பிச்சு. அந்த சமயத்தில் அவங்க அந்த லெட்டர் அவங்க எழுதுனது கிடையாது, இவங்க கையெழுத்து கிடையாது அப்படி. ஏன்னா வந்து அந்த கார்டியனாக இதாக இருந்தார் இல்லையா, அவங்க மேனேஜராக இருந்தார்ல, அவர் தான் எல்லாமே. ஏன்னா அவர் தான் அந்த இவங்க வேறொருத்தரை லவ் பண்ணது கூட விரும்பாமல் இருந்திருக்கார். ஏன்னா இவங்க வேறொருத்தரை லவ் பண்ணி வெளியே போயிட்டாங்கன்னா சொத்து எல்லாம் போயிடும் இல்லையா, ஒரு கையை விட்டு போயிடும் இல்லையா. அதுக்காக நடந்த சாசம் எல்லாம் பணத்துக்கான நடந்த இதுதான், சம்பவங்கள் தான் அது. அதனால் அந்த பணமெல்லாம் அவரை கைவிட்டு போயிடும், இவங்களும் போயிடுவாங்க இல்லையா. அதனால் வந்து அவங்க எழுதுன மாதிரியே தான் அந்த கடிதங்கள்லாம் வந்தது. அதுக்கு பிறகு வந்து நிறைய சர்ச்சைகள் அந்த சமயத்தில் எக்கச்சக்கமான, தினமும் ஒரு வாரம் வரைக்கும் ஃபுல்லாக இதே தான் போஸ்டர்லாம், எல்லா போஸ்டரும் அதான், சினிமா அந்த பத்திரிகைகள் போஸ்டர்ஸ் எல்லாமே அதான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு தான் அது அடுத்த கட்டமாக மாறி போயிடுச்சு. அது இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.